ரைட். புரோட்டீன் குரூப் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, குரூப் 30 நோட்ஸ் எழுதிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம், குரூப் 14th எலமெண்ட். குரூப் 14th குரூப் வந்து 14வது குரூப் பற்றி பார்க்க போகிறோம். யார் சார் 14வது குரூப்காரன், அவனுக்கு என்ன? சரி, ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த குரூப்ல இருக்கக்கூடியவங்க போன குரூப்ல இருந்து அப்படியே ரிசம்பிள்ஸ் ஆகுதான், சில விஷயங்கள் நமக்கு அப்படியே வந்துடும். சொன்னாலும் கொஞ்சம் ஸ்பீட் ஃபாஸ்டாகவே போயிடலாம். 14th குரூப்ல யார் யார் சார் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கார்பன் கண்ணா. கார்பனோட நம்பர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கார்பன் வந்து 6வது இடத்துல இருப்பான். கார்பன் வந்து எத்தனாவது இடத்துல இருப்பான்? நமக்கு 6th பிளேஸ்ல இருப்பான். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கார்பன் 6வது இடத்துல இருப்பான். அண்ட் தென் அதுல நம்ம 8ங்கிற எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணோம். இதுல இருந்து வந்ததுன்னா 8ங்கிற நம்பர் ஆட் பண்ணா 14 கிடைக்குது. 14ல யார் சார் இருக்காங்க அப்படின்னா சிலிக்கான் இருக்கும். அகைன் இதோட நம்ம இன்னொரு 18 ஆட் பண்றோம். 32ங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அங்க யார் இருக்கா? ஜெர்மானியம். அகைன் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 18 ஆட் பண்றோம். டின்னுக்கு கூட்டிட்டு போறாரு. டின்ல இருந்து ஒரு 32 கடைசி ஆட் பண்ணா லெட்டுக்கு நேவிகேட் பண்ணுது. ஸோ லெட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இருக்காங்களா சார்னா இருப்பாங்க, பட் அவங்க ரேடியோ ஆக்டிவ் கடைசி லைன்ல இருப்பாங்க. பட் அதை பத்திலாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, படிக்க தேவையில்ல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, குரூப் 14. யார் யார் சார்னு கேட்டீங்கன்னா கார்பன் ஆகட்டும், சிலிக்கான் ஆகட்டும், ஜெர்மானியம், டின்னு சொல்லுவாங்க, அண்டு லெட்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, டின்னுக்கும் இதோட சிம்பிள் வேற மாதிரி தான் இருக்கும், லெட்டுக்கும் இதோட சிம்பிள் வேற மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கும் வேற வேற தான் இருக்கும். காரணம் நான் சொல்றேன். இதோட ஒரிஜினல் நேம் வந்து படிச்சுக்கணும். ரொம்ப ரேர், ஜெயில கேட்டிருக்கான். இதோட டின்னோட ஒரிஜினல் நேம் கேட்ட ஸ்டாண்டர்ட் நேம் என்னமோ வரும் சம்திங், அதை நான் அப்புறம் எழுதி போடுறேன். செக் பண்ணிட்டு நான் எழுதி போடுறேன். இது பிளம்மம் சம்திங் வரும், நான் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு எழுதி போடுறேன். ஸோ இதோட ஒரிஜினல் நேம் அது. ஆனால் நம்ம யூஸ் பண்ற பேரு டின்னு, லெட்டு. லெட்டுங்கிறதெல்லாம் ஃபேமஸான ஒரு இதுதான். இஎம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகேவா? இஎம்னு சொல்லுவாங்க. நேற்று கூட லெட் பாய்சனிங் சொல்லியிருந்தேன். எதில் சொல்லியிருந்தேன்? லெட் பாய்சனிங் புல்லட்ல சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காம்பவுண்ட் சொல்லியிருந்தேன்? லெட் பாய்சனிங்க்கு என்ன ட்ரீட் பண்ணுவாங்க? நீங்களே சொல்லிடுங்க பார்ப்போம். லெட் பாய்சனுக்கு எதை பயன்படுத்தி சிகிச்சை செய்வாங்க? ஆமா, எக்ஸாம் நீட் எக்ஸாம். ஆனால் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு கேட்ட தெரியலங்கிற மாதிரி இருக்கீங்க. எந்திரிச்சிருங்க பார்ப்போம், சொல்லுங்க வரிசைக்க. லெட் பாய்சனுக்கு எதை ட்ரீட் பண்ணுவோம்? இதான் என்ன ஆர்கானிக் ப்ரிப்பேர் பண்ண லட்சணமா? எந்திரிச்சிருங்க பார்த்துருவோம். தனலட்சுமி, ஆமா படிக்கிறதுன்னு 2 மாசத்துல எக்ஸாமா? அன்னன்னைக்கு நடத்துற நோட்ஸ் அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் படிச்சு வச்சுக்கணும். நினைச்சிருங்க. மனோஜ், என்ன ஒரு கொடுமை. இடிடி என்ன சொல்லியா? இப்படி இப்படி கும்பலா நிக்கிறதுக்கு தான் நான் வந்து எழுதி போட்டேன் நோட்ஸ். அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட். லெட் பாய்சனிங்ல எதை யூஸ் பண்ணுவாங்க? இடிடிஏ பயன்படுத்தும். இனிமேல் நான் எக்ஸாம் படிக்கிற மாதிரி நானே அது ஆஃப்டர் 1 year இப்போதான் அந்த நோட்ஸ் ரீகால் பண்ணி சொல்றேன். அப்போ நீங்களாம் இந்நேரம் எக்ஸாம் படிக்கிறேன் தெரியல. இன்னும் 2 மாசத்துல எப்படி எக்ஸாம் எழுத போறீங்க? அது இன்னும் ஆர்கானிக்ல எப்படி ஃபுல் ஸ்கோர் எடுக்க போறீங்க? 16 கொஸ்டின் லாஸ்ட் டைம் ரீநீட்ல கேட்டிருக்கான். நீட்ல மட்டுமே கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இந்த வருஷம் ஒரு 5 கொஸ்டின் போறதுனால 13 கொஸ்டின் வரப்போகுது. 13 × 4 மார்க் நீங்க போட்டீங்கன்னா 12 பேலன்ஸ் சொன்னா 52 மார்க்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். 52 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுக்க முடியல அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி ரைட்டு. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஷார்ட்கட்டு கேன் சன் கோ டு லெஃப்ட். பையா அந்த பக்கம் போக முடியுமா? அதுக்குதான் அர்த்தம். கேன் சன் கோ டு லெஃப்ட். கார்பன் கேன், சிலிக்கான் சன், கோ ஃபார் ஜெர்மானியம், டூ ஃபார்
tin, L for lead. பட் டின்னுக்கு SN யூஸ் பண்ணணும், டின்னோட ஒரிஜினல் நேம் படிச்சோம். நான் எழுதி போடுறேன். லெட்டுக்கும் அதோட ஒரிஜினல் நேம் கண்டிப்பா எழுதி போட்டுரும். சரி, சரி. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஸ் யூஷுவல் முன்னாடி வந்த மாதிரி தான். என்ன இதுல 6 எலக்ட்ரான் இருக்கணும். முதல்ல ஹீலியத்தை ஃபர்ஸ்ட் ஃபுல் பண்ணணும். ஹீலியத்துல 2 எலக்ட்ரான் போக மீதி இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் 2s2ல 2 எலக்ட்ரான் போக மீதி இருக்கக்கூடியது நமக்கு 2 எலக்ட்ரான். ஸோ ஹீலியத்துல 2 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், மீதி 2p2ன்னு போகும். அப்போ இது பொதுவா 2s2 2p2. அடுத்தது என்ன வரலாம்? 3s2 3p2, 4s2 4s2 சொல்றாரு. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற பட்சத்துல இது பொதுவான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 14th குரூப்புக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ns2 np1 சரி np2 np1 போட்டோன்னா அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா ஒன்னு ஞாபகம் வச்சுன்னா இதுக்கு முன்னாடி கூட 13வது குரூப்பை ரெஃபர் பண்ணும். 14வது குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ரைட்டு. நியான் இருக்குன்னு வச்சுக்கலாம். நியான் வந்து பாத்தீங்கன்னா 3s2 3p2. ரைட்டா? நான் நோட்ஸ் எழுதலையா அதுல? உட்காருங்க. நோட்ஸ் வாங்கி எழுதிக்கங்க, ஓகேவா? நான் மறந்தாலும் அப்பப்போ தொல்லை பண்ணி வாங்கி எழுதிக்கங்க. ரைட்டு. அதனால அது என்சைடு பாயிண்ட் தானே. என்சைடு பாயிண்ட் தான் நோட்ஸாகவும் கொடுத்துருந்தேன். அதெல்லாம் இன்சைட்ல இருக்கிற வார்த்தை தான். நான் படிக்கணும்ல லைன் பை லைனா. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல. லைன் பை லைனா படிச்சு வச்சுக்கணும். எது கேட்போம் அப்படிங்கிற பகுத்தறிவு இல்லைன்னா கஷ்டம். இன்ஆர்கானிக்ல டைரக்டா ஒரு இந்த 15 கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா டைம் சேவிங் ஃபேக்டரா எக்ஸாம் ஹால்ல இருக்கும். இது எந்த அளவுக்கு பண்றீங்கன்னா இட்ஸ் லைக் பயாலஜி. ஆர்கானிக்கும் பயாலஜி மாதிரி. பிசிக்கல் கொஞ்சம் டைம் ஆகும். பட் இதுல எவ்வளவு டைம் சேவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பிசிக்ஸ் உங்களுக்கு 2-3 டைம்ஸ் திங்க் பண்ணி பார்க்க முடியும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 2-3 டைம்ஸ். இது திங்க் பண்ணாம அடிக்கணும். ரொம்ப ஷார்ட் டைம்ல ரீகார்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தானே. எக்ஸ்பெக்டட் தாண்டி எதுவுமே வரப்போறது கிடையாது. இப்ப நான் அதுல எழுதி போறது கூட ஜெயில கேட்டிருக்கேன். அடுத்த ஸ்லைட்ல நான் காட்டுறேன். 2025 கேட்டிருக்கான். மொலாரிட்டி கேட்டிருக்கான். மொலாரிட்டி மிக்சர் M1 V1 பிளஸ் M2 V2ன்னு சொல்லிட்டு கான்செப்ட் நடத்திருப்பில்ல, அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். பட் இவ்வளவு கொஸ்டின் கேட்கறான். அந்த கான்செப்ட் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எப்படி? ரைட்டு. அடுத்துக்கு நான் கவனிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்கானிக் இருக்கு. சரி, ஆர்கான் இருக்கு. ஆர்கான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஜெர்மானியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்னென்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது முன்னாடி வருமா? ஃபர்ஸ்ட் 3d10 தான். 3d10 அதுக்கப்புறம் தான் 4s2 4p2. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடியது டின். இதுவும் ஃபர்ஸ்ட் 4d10 அதுக்கப்புறம் தான் 5s2 5p2. ஃபர்ஸ்ட் 4f14 அதுக்கப்புறமேட்டுக்கு 5d10 அதுக்கப்புறம் தான் 6s2 6p1. இது மாதிரி இருக்கு. அதை மாத்திக்கங்க. ஸோ 6s2 எங்க வரணும்? கடைசியா தான் வரணும். ஓகேவா? கடைசியில தான் இந்த எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் வரணும். ஏன்னா போன பீரியட் டேபிள் அப்படிதான் சார் சொல்லி கொடுத்தேன். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா 4f14 5dல 10 எலக்ட்ரான் 6sல 2 எலக்ட்ரான் 6p2. இதுதான் எக்ஸாக்டா லெட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார், இதெல்லாம் ஓகே சார். ஏன் லெட்டை வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க? லெட்ல என்ன சார் முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னா கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். லேந்தனாய்டு கண்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. ஏன் சார்னா 4f எலக்ட்ரான்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ 4f ஆரம்பிச்சாலும் அந்த இடம் லேந்தனாய்டு. இதுக்கப்புறம் ஆக்டினாய்டு இருக்கும், அந்த இது நமக்கு தேவையில்லை. ஸோ லேந்தனாய்டு அப்படிங்கிற சுருக்கம் இந்த இடத்துல ஆரம்பிக்குது. காரணம் 4f எலக்ட்ரான் வருது. யாருக்கு? லெட்டுக்கு. என்ன சார் பண்ணும்? ஒன்றும் இல்லை. ஸோ லெட்டை பொறுத்த வரைக்கும் 4fல 14 எலக்ட்ரான்ஸ், 5dல 10 எலக்ட்ரான், 6sல 2 எலக்ட்ரான், 6p2ல 2 எலக்ட்ரான். 4f பெருசா இருக்கும், அது ஏகப்பட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கிரியேட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 5d10ல இருக்கும் அண்ட் 6s2 எலக்ட்ரான் இதுல இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய ப்ரோட்டான் என்ன பண்ணும்? டைரக்டா இவனை அட்ராக்ட் பண்ணி தன்னோட சைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை கொடுத்துரு அப்படின்னு இழுத்து வச்சுக்கும். ஸோ தட் இது என்ன எஃபெக்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபோர் ஷீல்டிங் எஃபெக்ட். இது என்ன பேர் எஃபெக்ட்? இன்னர் பேர் எஃபெக்ட். இது எது சார் சூப்பரா காட்டும்? லெட். சார் லெட்டோட வேலை என்ன சார்னா கண்ணா, இவன் இந்த 4 எலக்ட்ரானை இழக்கிற பட்சத்துல மீது எல்லாமே ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யார் வருவான்? ஜெனான் வருவாருனால இது ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கண்டிப்பா இந்த 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா பெட்டர். இவன் இல்ல, இப்ப நான் நடத்தக்கூடிய 14th குரூப்பே எப்பேற்பட்ட ஆள் தான். 4 எலக்ட்ரான் என்ன ஆகணும்?
ரிமூவ் ஆகணும். 4 எலக்ட்ரான் ரிமூவ் ஆகணும். ஏன்னா இவன் 4a 3a அதெல்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல பாத்துக்கங்க, இங்க கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் நான் சொல்லி தரல, ஏன்னா அது அங்க லெட் வந்து பாத்தீங்கன்னா 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுமா? கொஸ்டின் இஸ் தட் 4 எலக்ட்ரான் இவன் ரிமூவ் பண்ணதுக்கு ஒத்துக்குவானா? நோ. இந்த 2 எலக்ட்ரான் யார் பிடிச்சிக்கிறா? அதோட புரோட்டான் ஹெவியா அட்ராக்ட் பண்ணிக்குது. சரி சார், அதோட புரோட்டான் ஹெவியா அட்ராக்ட் பண்ணிக்கிற பட்சத்துல எத்தனை எலக்ட்ரான் தான் அதோட ஃப்ரீ எலக்ட்ரான்? 6p2 is a free electron, so that BB ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் +2. லெட் வந்து பாத்தீங்கன்னா 2+. 2 லெட் பேனா வச்சிருந்தான்னு சொல்லு, 2 ரெட் பேனா வச்சிருந்தான்னு சொல்லி தருவேன். ஒரு முறை தான் தாலி கட்டணும்னு சொல்லி கொடுப்பேன். இது ரொம்ப முக்கியமான எக்ஸெப்ஷன் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ரைட். இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினா எடுத்துட்டு போலாம். என்ன சார் கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BbCl4 BbCl2 இதுல எத்தனை கேள்வி கேட்கலாம்? நிறைய கேள்வி கேட்கலாம், ரகரகமா கேட்கலாம். இதுல எது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள்னு கேட்கலாம். அப்படின்னா சார் இதை +2ன்னு சொல்றேன். எப்படி சார்னா, ஒரு குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் எடுப்போம், 2 குளோரின் 2 எலக்ட்ரான், இது 4 எலக்ட்ரான். எடுக்கக்கூடிய ஆளு ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரான் எடுப்போம், 4 பேர் இருக்கனால 4 எலக்ட்ரான் சுவாகா. +2ல தான் யார் ஸ்டேபிளா இருப்பா? லெட் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இப்படி கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? BbCl2. சார் இதுல எது வந்து குட் ரெடியூசிங் ஏஜென்ட் ஆர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கனாலிசன் நல்லா பார்க்கணும். இப்போ இவனை பாருங்க, இது வந்து அன்ஸ்டேபிளா, இவன் என்னவா மாற ட்ரை பண்ணுவான்? 4 எலக்ட்ரான் குறைபாடா இருக்கா, 2 எலக்ட்ரானை வாங்கி என்னவா மாற ட்ரை பண்ணுவான்? 2 எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியன்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆளா மாற ட்ரை பண்ணுவான். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரானுக்கு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நத்திங் பட் ரெடக்ஷன் ப்ராசஸ். ரெடக்ஷன் ப்ராசஸ்ல யாரார் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்கலாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப இவன் ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு ஆக்சிஜனேற்ற காரணியா இவன் சிறந்து விளங்குவான். ஆக்சிஜனேற்ற நிகழ்ச்சி செய்யல, ஆக்சிஜனேற்ற காரணி மூலமா ஒடுக்க நிகழ்ச்சியை செய்யுது, ஒடுக்கம்னு சொல்லுவாங்க. அப்ப இவன் என்ன அர்த்தம்னா, எலக்ட்ரானை யார்கிட்ட வாங்க ட்ரை பண்ணுவான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெயின் பண்ணுவான்? யார் சார் அந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா? BbCl4. நல்லா புரிஞ்சுக்கணும், BbCl4 இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சார் அப்ப BbCl2 அவன் ஆக்சிடைசிங் ஏஜென்டாவும் இருக்க தேவையில்ல, ரெடியூசிங் ஏஜென்டாவும் இருக்க தேவையில்ல. பிகாஸ் அவனுக்கு அந்த ஸ்டேபிள் என்னது? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அவனுக்கு அந்த ஸ்டேஜ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இவ்வளவு பாயிண்ட் நமக்கு இருக்கு. ஸோ இன்னர் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மந்த ஜோடி விளைவுன்னு சொல்லக்கூடியது இதில் இப்படி உருவாகிருக்கும். அடுத்தது கவனிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் ரேடியஸ் ஆர்டர். ஆர்டர் கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி வரும், டவுட்டே வேணாம். இந்த ஆர்டர் இல்லை, ஒரு இடத்துலையுமே கம்பேர் பண்றேன்னா அந்த இடத்துல கேள்வி வரும். சார் ஆர்டர்ல எக்ஸெப்ஷன்? நோ. டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ். இதுல எக்ஸெப்ஷன் இல்லை. அப்ப எந்த ஒரு டவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் கார்பன், அதுக்கப்புறம் சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு, லெட், எதுலையுமே இதுல எக்ஸெப்ஷன் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அழகா இதோட அட்டாமிக் ரேடியஸை டவுன் த குரூப் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் கவனிக்கணும். அங்க ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கணும். அது வந்து பாய்லிங் பாயிண்ட் எக்ஸெப்ஷன் இருக்கான? எஸ், எக்ஸெப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதை நம்ம தெளிவா பார்த்துக்கணும். ஜெய் பேப்பர் கொடுங்க, அது ஏதாவது ஒரு இடத்துல கொஸ்டின் கேட்டிருப்பான். நீங்க செக் பண்ண ஏதோ ஒரு இடத்துல இந்த ஆர்டர் ஏதோ ஒரு ஆர்டர் கேட்டிருந்தேன். குரூப் 14ஓட பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் தான். ஐ திங்க் இதே தான் நினைக்கிறேன். ஒரு பேப்பர்ல இருக்காதுமா.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் 2025 இந்த ஆர்டர் கேட்டிருக்கான். செக் அவுட் பண்ணி பார்த்துக்கங்க. அதில் எனக்கு எந்தன்னு தெரியல, ஏதாவது ஒரு ஆர்டரில் இருக்கும். I don't know where it is, but இந்த மாதிரி ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி இருக்கும்னு சொன்னால இதில் அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி கேள்வி இருந்துச்சு. I don't know. அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இப்போ லெசன் கவனிங்க. சரி, ரைட். இது எக்ஸப்ஷன் பாருங்க. கேள்வி எங்க கேட்கறான்? நம்ம கேள்விதான் வேணும். கேள்வி இல்லாததெல்லாம் படிக்க தேவையில்லை. கேள்வி இல்லாததெல்லாம் படிச்சுட்டு இருக்கனால தான் அவன் நீட்ல செலக்ட் ஆகலாம். கேள்வி எங்கேருந்து வரும்னு தெரியும், அவன் டாப்பர் ஆயிடுவான். மற்றபடி அவன்லாம் படிக்கிற ஆள்லாம் கிடையாது. அவனுக்கு கேள்வி எங்கேருந்து வருதுங்கிற ஒரு ஒரு அனுபவம் இருக்கு, அதனால அவன் டாப்பராக வரான். நான் அப்படின்னு சொல்றேன். டாப் டு பாட்டம் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். சின்னதா இருக்க ஆளதான் கொதிக்க வைக்கிறதும் கஷ்டம், உருக வைக்கிறதும் கஷ்டம். ஸோ அப்போ டாப் டு பாட்டம் பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ். ஸோ கரெக்டாக நடக்குதான்னா அதுதான் இங்கே மிஸ்டேக் பண்ணுவாங்க. கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், அடுத்து வந்து அடுத்து சாரி மெல்டிங் பாயிண்ட்ல தான் எக்ஸப்ஷன் இருக்குதா? இது இருக்கு, இங்க இருக்கு. ஆனா பட் ஏதோ ஒன்று கேட்டிருந்தான், மெல்டிங்கோ இல்லை பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல எக்ஸப்ஷன் இல்லை. டின்னு, அதுக்கப்புறம் லெட், இதுல எந்த வகையான எக்ஸப்ஷன்ஸும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எந்த வகையான எக்ஸப்ஷனும் கிடையாது. ரைட், கீழே தான் இருக்கு. இவங்க தான். பட் டவுட், ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இப்ப கேட்டது சும்மா கேட்க மாட்டான்ல. ஓகே, சும்மா கேட்க மாட்டான் இல்லையா? ஆர்டர் கரெக்டாக தான் இருக்கு. ஓகே தான். மெல்டிங் பாயிண்ட் தானே கேட்டிருக்கான். கொடுங்க. சொன்னல வாங்க தான் கேட்பான். ஏன்னா எக்ஸப்ஷன் இருக்குனால தானே அவன் கேட்கறான். ஓகேவா? அங்க பாருங்க, இந்த ஆர்டர் அப்படியே கேட்டிருக்கான். ரைட், ஏன்னா எக்ஸப்ஷன் இங்கே தான் இருக்கு, இந்த ஆர்டர் தான் கேட்டிருக்கான். பட் அதான் சொன்னல, ஏன்னா எனக்கு இது ஏன் சேக்கட்டாக வச்சுன்னா எக்ஸப்ஷன் இல்லை. எக்ஸப்ஷன் இல்லாத பாயிண்ட் அவன் பெருசாக டார்கெட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எக்ஸப்ஷனுக்கு தான் ஜாயின் பண்ணுவான். கரெக்ட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் குரூப் 14 எலமெண்ட். ஸோ அதனால படிச்சு தான் ஆகும். இது எப்போ 2025 மார்னிங் ஜனவரி செஷன்ல கேட்டிருக்கோம். அப்போ இந்த வருஷமும் இது வரும். இதுல தான் வரும், பெருசாக தாண்டி வராது. ஓகேவா? இது பாயிண்ட் புரியுதா இல்லையா? இதுதான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது. ஓகே தானே? ஸோ அதனால படிச்சோங்க. இங்க பாருங்க, பாய்லிங் பாயிண்ட்ல எந்த வகையான எக்ஸப்ஷனும் கிடையாது. பட் ஆனால் மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் சார் ஒரே ஒரு வித்தியாசம் தான் கொடுத்துருக்கேன். சாக்லேட் ஒன்று எடுத்துக்கங்க. ஓகேவா? 5 ஸ்டார் சாக்லேட்டு. எங்க சார் 5 ஸ்டார் சாக்லேட்? 5 ஸ்டார் வேணாம், இது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே. இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கும். இல்லை, அந்த 60 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்பானுங்களே. டைரி மில்க். என்ன சாக்லேட் கொடுத்தான்னு தெரியுமா? எஸ்எஸ் சூரிய ஒரு படத்துல சொல்லுவோம், டான் படத்துல சொல்லுவோம். என்ன சாக்லேட் கொடுத்தான்னு தெரியுமா? சிலுக்கு. இல்லம்மா, சிலுக்கு அப்ப நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அது தெரியல எனக்கு, படத்துல தான் காட்டுறாங்க. நம்ம அந்த ஜெனரேஷன் இல்ல. ஏவா அவங்களே இறந்துட்டாங்கம்மா, நான் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கம்மா. சரி, ஆனா என்ன சொல்றது, படத்துல ஹீரோயினியை தாண்டி சைடு கேரக்டருக்கு அதிகமா ஃபேன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு தான். சரி, இப்ப அந்த சாக்லேட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நார்மலா இப்ப வெளியே வைக்கிறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர்ல இருந்து வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் உருக ஆரம்பிக்குது இல்ல, அது உருகிறதுக்கு என்ன டெம்பரேச்சரோ அது மெல்டிங் பாயிண்ட். அதுதான் மெல்டிங் பாயிண்ட். ஆர்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் இப்ப கார்பன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நார்மல் டெம்பரேச்சர் மெல்ட் ஆகும்னா இல்ல, அதை விட கொஞ்சம் அதிகம் தான். ஆனா பாருங்க, கார்பனுக்கு அப்புறம் சிலிக்கானுக்கு அதிகமா தேவைப்படுது. சிலிக்கானுக்கு அப்புறம் ஜெர்மேனியம். டின் எக்ஸ்பெக்டேஷன் என்ன வருது? லெட் வருது. அண்டு ஃபைனலா டின் வருது. அவன் அந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின் அண்ட் லெட் ஆர்டர் இருக்கு. அப்ப சின்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மெல்டிங் பாயிண்ட் லெட்டுக்கு அதிகமாகுது. சரி, லெட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே மெல்ட் ஆயிடுது. ஆனா பாயில் பண்றப்போ எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் இல்லை. என்ன சார் பாயில்?
அந்த சாக்லேட் உருகுது, அதை அதிகமாக ஹீட் பண்ண என்ன ஆகும், ஆவியாகும். அதுதான் பாய்லிங் பாயிண்ட். அந்த பாய்லிங் பாயிண்ட்ல இதுல எந்த ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகல, விச் மீன்ஸ் அது நார்மலாவே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், லெட்டுக்கு தான் லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் இருக்கு, அதனால ஈஸியா மெல்ட் ஆயிடும். லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் மீன் லெட் வந்து குட்டி தான், நல்லா புரிஞ்சுங்க. சைஸ் வைஸ்ல குட்டி கிடையாது, ஆனா அது குட்டியாக ட்ரை பண்ணக்கூடிய லாந்தனாய்டு கன்ட்ராக்ஷன் வச்சிருக்கு. அதனால என்ன ஆகுது, அது ஈஸியா மெல்டிங் ப்ராசஸ்க்கு வந்துருது. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. எந்த இடத்துல அப்படி கேட்டீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் கான்செப்ட்ல அது கிடையாது. சரிங்க சார், இது ஓகே சார். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நான் அதை ஆர்கானிக்லேயே சொல்லியிருப்பேன். கேட்டனேஷன்னா தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பாண்டை கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் பாண்ட் கிரியேட் பண்ணிக்கும், சிலிகான் சிலிகான் பாண்ட் கிரியேட் பண்ணும், சல்ஃபர் சல்ஃபர் பாண்ட் கிரியேட் பண்ணும், சல்ஃபர் டைசல்ஃபைடு பாண்ட், இன்சுலின் எல்லாம் வரும். இப்போ தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறது கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி. மொத்த கெமிஸ்ட்ரியிலேயே அதிகமா தனக்குள்ள பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறவன் கார்பன். அதனாலதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவேன். எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாரு. ஸோ ஒரு கார்பன் தனக்குள்ளேயே பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறான், அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இவனுக்கு கேட்டனேஷன் சங்கிலி தொடராக்கம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப அதிகமானது கார்பனுக்கு தான். சார் சிலிக்கானுக்கு, எஸ் சார் சிலிக்கானுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சார், அவனு பண்ணுவான் சார். சார் ஜெர்மானியம் பண்ணுவான், அதுக்கு ஈக்குவலா டின் பண்ணுவான். அதாவது செல்ஃப் லிங்கேஜ் ஆஃப் ஐடென்டிக்கல் ஆட்டம் சொல்லுவாங்க. தன்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளோட அவன் பாண்டை கிரியேட் பண்ணிக்கிறான். ஸோ அந்த பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. கண்ணா நல்லா பாருங்க, நீட்ல இது ஃப்ரேம் பண்ணுவான். இந்த மாதிரி இடத்துலையுமே லெட் என்ன பண்றது இல்லை, கேட்டனேஷன் காட்ட மாட்டேங்குது. ஸோ இது முக்கியமான பாயிண்டா, இதை மட்டும் படிச்சுட்டா போதுமா? மறுபடியும் சொல்றேன், இவ்வளவுதான் நோட்ஸ். இந்த நோட்ஸ் தாண்டி கேட்க மாட்டான். அது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். நீட்ல வந்து தேவையில்லாம ரப்பர் பண்ணாதீங்க, இது மட்டும் படிச்சுட்டு போய் செலக்ஷன் வேலை பாருங்க. சரி ரைட்டு, அவ்வளவுதான். இதுல எப்படி சார் கேட்பான், சட்டில்டா ஒரு கூட கொஸ்டின் கேட்பான், நீங்க அதை பார்த்துக்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கார்பன், அதை விட கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடியது சிலிக்கான், அதை விட ரொம்ப கம்மியா இருக்குது ஜெர்மானியம், ஆனா டின் அண்ட் லெட்டுக்கு ஈக்குவல். இதனால இப்போ நான் வந்து சரி ஜெர்மானியமும் டின்னுக்கும் ஈக்குவல். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் டவுன் த குரூப் அப்படின்னு கொடுக்கலாம். ஜென் இங்க பாருங்க, டிக்ரீஸ் டவுன் த குரூப். இப்போ நார்மலா பாக்குறப்ப எப்படி இருக்கு, கீழே டவுன் த குரூப்னா கார்பனுக்கு அப்புறம் சிலிக்கான், சிலிக்கானுக்கு அப்புறம் ஜெர்மானியம், டாப் டு பாட்டம் டிக்ரீஸ். ஆனா அப்படி கிடையாது, இங்க என்ன ஆகுது, ஈக்குவல். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் 100% ட்ரூ, நாட் 100% ட்ரூ. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு ராங் தான். இதுதான் ஜெயில கேட்டிருந்தான். ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பரா பார்க்கணும். டவுன் த குரூப் டிக்ரீஸா கிடையாது, இந்த இடத்துல என்ன இருக்கு, ஈக்குவல் கெப்பாசிட்டி வந்திருக்கு. டவுன் த குரூப் டிக்ரீஸ்னா அப்படியெல்லாம் கிடைக்கல, டவுன் த குரூப் டிக்ரீஸா அப்படிலாம் கிடைக்கல. பாயிண்ட் புரியுதா? ஸோ அப்போ தொகுதி கீழே போறப்போ குறையிற மாதிரி தான் தெரியும், ஆனா சில இடத்துல என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்கு. இது நீட்ல வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். சரி ரைட்டு, சின்ன டாபிக் தான், முடிச்சு சாப்பிட போகலாம். ஆனால் கவனிக்கணும், டென்சிட்டி பாயிண்ட் நல்லா தெரியும். டென்சிட்டினா மாஸ் பை வால்யூம். யாருக்கு சார் மாஸ் பை வால்யூம்? எல்லாத்துக்கும் ஒரே மாஸ் ஒரே வால்யூம் எடுத்துக்கலாம். அப்போ யாரோட மாஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டுக்கு அதிகம். ஏன்னா லெட்டோட வால்யூம் இருக்கிறது ரொம்ப பெருசு, அதுக்கேற்ற மாதிரி மாசும் பெருசு. ஸோ ரெண்டுமே பெருசு, அதனால லெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுது. டவுன் த குரூப் என்ன சார் ஆகும், டென்சிட்டி டிக்ரீஸ்மா, சரி டவுன் த குரூப் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ், டாப் டு பாட்டம் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இதுல எந்த டவுட்டும் வேணாம். லெட்டுக்கு அதிகம், அப்ப கார்பனுக்கு தானே கம்மியா இருக்கணும். தேர் இஸ் எக்ஸெப்ஷன் ஃபார் சிலிகான். சிலிகான் என்ன சார் ஆகுது, ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட வேல்யூ வந்து குறைஞ்சிருது, பிகாஸ் கார்பனோட வால்யூம் அதிகம், ஆனா மாஸ் வந்து மேக்சிமம் அதே மாதிரி வச்சிருக்கனால சின்ன வேல்யூ ஆயிடுது. யாரை விட, கார்பனை விட சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வேல்யூ. அப்போ இந்த குரூப்ல கம்மியா டென்சிட்டி யாரு, சிலிக்கான். அப்ப இங்க ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன கேட்பான், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண இருக்கு. சார் எக்ஸெப்ஷன் எல்லாமே கொஸ்டின் வருமா? கண்டிப்பா வரும், அதெல்லாம் சொல்றதுக்கு இல்லை. எல்லா இடத்துலயும் எக்ஸெப்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ போன வருஷம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் கேட்டிருந்தார் 2024ல, அதுல எக்ஸெப்ஷன் எதுவும் இல்லையே, ஃப்ளூரின் தானே இருக்கிறது அதிகம். அப்ப நம்ம என்ன நினைச்சிருவோம், இல்ல அந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. அதுவும் ஒரு பாயிண்ட் தான், இதுவும் ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா எக்ஸெப்ஷன்ல நீங்க கவனம் அதிகமா கொடுத்து வச்சிருக்கணும், ஏன்னா அது குழப்புற இடம். நார்மலா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நார்மலாவே நீங்க பார்த்துட்டு போய்க்கலாம். அது வந்து ஜெர்மானியம் அண்ட் டின், இதுதான் என்னது டென்சிட்டி ஆர்டர்.
பார்த்துக்கணும். டென்சிட்டி இருக்கிறது யாருக்கு அதிகம்? லெட். கம்மியான கலக்கூடிய சிலிக்கான். சரி, ரைட் சார். அடுத்து ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு போறோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மீன்ஸ் அதுக்கு தேவையான எலக்ட்ரான் கவர்தன்மை. கவர்தன்மைன்னு சொல்றோம். யாரு சார் அதிகம்? பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அப்படியே மேல் லைன் வரானா போரான் 2.0, அதுக்கப்புறம் வரக்கூடிய கார்பன் 2.5, நைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3.5. போரான் வேல்யூ மெமரி பண்ணி சொல்லி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து பாத்தீங்கன்னா 2.0. அது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் வருவானா அதுக்கப்புறம் 2.5 இப்படி போறப்ப பீரியட்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் 3.0, அது ஒரு ஆக்சிஜன் 3.5. இந்த வரிசையில ஃப்ளூரின் இருக்கிறதுலயே 4.5. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 4.0. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி பாக்குறப்போ ஃப்ளூரின் தான் இவன்ல மொத்த பீரியட் டேபிளே வந்து அதிகம். பாயிண்ட் புரிஞ்சா? சரி, ரைட்டு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கார்பன் அது கீழே வரலாம் கம்மி தான். டவுன் த குரூப் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸ் தான். அப்ப யார் அதிகம்? கார்பன் எதிர்பார்த்த மாதிரியே அதிகம். சரி சார். அதுக்கப்புறம் அப்படியே எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா யார் வரா? லெட் வரா. அதுக்கப்புறம் டின்னு வரா. அதுக்கப்புறம் ஈக்குவலா ஜெர்மானியமும் ஈக்குவலா சிலிக்கானும் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸப்ஷன் இருக்கக்கூடியது. ஸோ இதை எக்ஸப்ஷன் இருக்குன்னா அதில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து கன்ஃபியூஷன்லாம் படிச்சோம். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது கனாலிசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்பனும் சிலிக்கானோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஆனால் கார்பன் ஒருத்தன் சிலிக்கான் ஒருத்தன், இவங்க 2 பேர் மட்டும்தான் நான் மெட்டல்மா. விச் மீன்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, அதனால சொல்லலாம். பட் அப்படி சொன்னா கூட தப்பான மீனிங்கா போகும். நான் மெட்டல்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு கரித்துண்டு இருக்குன்னா அது இரும்புன்னு சொல்ல முடியாது, கேஸ் லிக்விட்னு சொல்ல முடியாதுல, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். ஈவன் சிலிக்கான் மண்ணில் அதிகமா இருக்கக்கூடியது. சிலிக்கான் எங்க சார் பயன்படுது? இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் சிலிக்கான் தான். இப்போ நான் இதை உடச்சேன்னா அதுக்குள்ள பச்சையா ஒரு தகடு இருக்கும், அதுவுமே நமக்கு எதாவது கிரியேட் பண்ணது சிலிக்கான் தான். ஓகேவா? சிலிக்கான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செமிகண்டக்டர்ல ரூல் பண்ணும். எது சார் ரூல் பண்ணுன்னா சிலிக்கானும் ஜெர்மானியமும். அது தனியாக அப்புறம் எழுதி போடுறேன், அது இப்போ நம்ம கொண்டு வர போறது கிடையாது. சரி, இந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மானியம். யார் சார் ஜெர்மானியம்? ஒரு மெட்டலாய்டு, சாஃப்ட் மெட்டல்னு கூட சொல்லுவாங்க. உலோகமும் கிடையாது, அலோகமும் கிடையாது, உலோக ஒளி. அடுத்து வந்து டின் பாட்டில், லெட் பென்சில், இது எல்லாமே நமக்கு என்னது ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கனால பெருசா சாலிட் சொல்ல முடியலனாலும் ஈஸியா வந்து உடையும். ஈவன் டின் பாட்டிலும் வளையும். லெட் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், ஈயம்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? லெட் பென்சில் ஆகட்டும், பேனா ஆகட்டும், அண்ட் ஈயம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல மட்டும் கிடையாது, ஈயம் பூசுறதும் சரி. ஓகேவா? பழைய செந்திமல் அது எவர் கிரீன் நீங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அன்லக்கி, அதுதான் அங்க ஜோக்கு. அவன் செம்மையா இருக்கும் அந்த 2 காம்பினேஷன். நான் இந்த பக்கம் பூசுறப்ப நீ அந்த பக்கம் பூசணும், நான் அந்த பக்கம் பூசுறப்ப நீ இந்த பக்கம் பூசணும், பூசியும் பூசாத மாதிரியே இருக்கணுமா. சூப்பரா இருக்கும் அந்த டைலாக். அதான் அந்த படம் ஃபுல்லாவே ஈயம் வாங்கி வச்சிருப்போம். பார்த்தே இல்லை யாருமே, வாய்ப்பு இல்லை. கிருஷ்ணன் பார்த்துருப்போம், மற்றதெல்லாம். ஓ, நீங்களே பார்த்து இல்லையா? அது ஒரு இதுல வரும், ஒரு ஈயம் பூச வருவான், அவனை நம்பி நிறைய ஈயம் வாங்கி வச்சிருவாரு, கடைசியா அவனுக்கே ஈயத்தை பூசி அனுப்பி விட்டுருவாரு. நல்லா இருக்கும் அந்த ஜோக் எல்லாம், பழைய இது நல்லா இருக்கும். ரைட்டு, கவனிங்க. சாஃப்ட் மெட்டல் என்ன சார்? டின்னும் சாஃப்ட் மெட்டலா இருக்கு. ஸோ ப்ராப்பர்ட்டியில இது நம்ம பார்த்துக்கணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு போறோம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் முடிஞ்சுன்னா லெசன் முடிஞ்சு. என்ன சார் கெமிக்கல் ரியாக்ஷன்? நான் சொன்ன மாதிரி ஏரோட ரியாக்ட் பண்றதாகட்டும், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யார் கூட ரியாக்ட் பண்ணுது? டுவார்ட்ஸ் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சொன்னாலும் ஓகே, ஏர்னு சொன்னாலும் ஓகே தாமா. ஏர்ல என்ன இருக்கு? ஆக்சிஜன் தான். காத்துனா சும்மா கிடையாது, ஏரோட தான். காத்துல ஒரு பொருள் எரியணும்னாலும் ஆக்சிஜன் வேணும், காத்துல தான் ஒரு பொருள் எரியும். அப்போ ஸ்பேஸ்ல வந்து ஒரு பொருள் வந்து வெடிச்சு செதறனா எரியுமா எரியாதா? எரியாதா? அப்ப சூரியன் என்ன பண்ணுது? சூரியன் எரியுதா இல்லையா? எரியுது. அப்புறம் ஏன் நம்ம ஸ்பேஸ்க்கு போனா ஸ்பேஸ் சூட் போட்டு போறோம்? இப்ப நிலாவுக்கு போய் ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணா அது பாம் பிளாஸ்ட் ஆகுமா ஆகாதா?
ஏமா ஆகாது? ஒரு ஒரு எரி நட்சத்திரம் இருக்கு, அது எரியுது. அப்போ ஸ்பேஸ்ல எரியிரும். எரியறதுக்கு என்ன வேணும்? ஆக்சிஜன் வேணும். அப்ப ஸ்பேஸ்ல ஏன் போனா ஸ்பேஸ் சூட் போடுறோம்? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து ரிசர்ச் பண்ணிக்கங்க. சரி ரைட், அது நம்ம நீட்ல இல்லைனாலும் நான் சொல்லி தர மாட்டேன். சரி சார், ஆக்சிஜனோட இவனுங்க எப்படி சார் ஆட் பண்றானுங்க? கான லிசன், இந்த இடத்துல ஈன்னு சார் போடுற. ஈனா கார்பனா இருக்கலாம், சிலிக்கானா இருக்கலாம், ஜெர்மானியமா இருக்கலாம், டின் அண்ட் லெட் ஏர்வனா இருக்கலாம். இந்த பக்கம் ஆக்சிஜன் சார் போடுறோம். ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான் வாங்குவோம்? 2 எலக்ட்ரான் வாங்குவோம். சார் இவனுக்கு எத்தனை எலக்ட்ரான் சார் ஒரு டைம் பார்த்துட்டா போதும். இங்க பாருங்க, ஒண்ணு கடைசியா கூட இந்த 2 எலக்ட்ரான் இலக்க விருப்பப்படுவானுங்க. ஆர்எஸ் இந்த இடத்துல கூடிய எலக்ட்ரான் விருப்பப்படுவானுங்க. அது கூட ஒரு ஆர்டரா நம்ம எழுதி போடலாம். என்ன சார் அப்படி கேட்டீங்கன்னா, டாப் டு பாட்டம் வரப்போ +4 வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். முன்னாடி +3 டிக்ரீஸ்னு சொல்லியிருப்பேன். இப்போ டாப் டு பாட்டம் வரப்போ +2 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா +2க்கான ஆளுங்க இருக்காங்க, மேல +4க்கான ஆளுங்க இருக்காங்க. சரியா? இதை வச்சு கீழே ஒரு ஆர்டர் போடுவீங்கல்ல, அது ஹோம்ஒர்க்கா போடுங்க. எப்படி அந்த ஆர்டர் போடலாங்கிறது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆர்டர் போடுங்க. முன்னாடி நான் ஒன்று நடத்தினாலே அதை வச்சு எக்ஸாம்பிள் போடலாம். சரி ரைட்டு. அப்போ 2 வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 4 எலக்ட்ரான் எழக்கூடிய ஒரு ஆளா நினைச்சுக்கிறேன். எத்தனை எலக்ட்ரான் எழக்கூடிய ஆளா? 4 எலக்ட்ரான் எழக்கூடிய ஒரு ஆள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த பக்கம் வரட்டும், இந்த 4 அந்த பக்கம் போகட்டும். நான் சைடில் எழுதி காட்டட்டா? இந்த 2 இந்த பக்கம் வரட்டும், 4 அந்த பக்கம் போகட்டும். பொதுவான நம்பர் இருந்தா அதால கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணா இது கேன்சல் பண்ண என்ன வருது? EO2. அப்ப இது பேரு டை ஆக்சைடு. முன்னாடி லெசன்ல வந்து ட்ரை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுச்சு, இந்த இடத்துல வந்து டை ஆக்சைடு கிரியேட் பண்ணுது. சரிங்க சார், 2 எலக்ட்ரான் எழக்கூடிய ஆள் இருப்பாங்க. ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் போகும், 2 பக்கமும் கிராஸ் போட்டா 2 2 கேன்சல். அப்ப இங்க என்ன கிடைக்குது? EO. இது பேரு மோனாக்சைடு. அப்போ குரூப் 14 எலமெண்ட்ஸ் வந்து 2 ஆக்சைட்ஸ் கிரியேட் பண்ணுது. என்னென்ன ஆக்சைடு கிரியேட் பண்ணுது? ஒன்னு டை ஆக்சைடு, இன்னொன்னு மோனோ ஆக்சைடு. 2 ஆக்சைட்ஸ் வந்து இதால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா +2ன்னு ஒரு ஸ்டேட் இருக்கு அண்ட் +4ங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கறனால இந்த விஷயம் நடக்குது. சரிங்க சார், அப்ப கண்டிப்பா என்ன படிக்கணும்? நேச்சர் கம்பல்சரி கம்பல்சரி கம்பல்சரி. இந்த டெஸ்ட் பேப்பர்ல கூட இது கேட்டிருப்பாங்க. நான் இது இங்க நடத்திக்கலாம்னு அங்க விட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கார்பன் ஆக்சிஜன் சேரக்கூடிய கார்போனில் ஃபார்ம். இதை நான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல நடத்திருப்பேன். நியூட்ரல் காம்பவுண்ட் நேற்று கூட டெஸ்ட் நான் ஒரு டவுட்ல கேட்டிருந்தேன். இவ என்னன்னா நியூட்ரல் ஆக்சைடுன்னு சொல்லணும். இந்த இடத்துல இவனோட பேரு நியூட்ரல் ஆக்சைடு. பிளஸும் கிடையாது, மைனஸும் கிடையாது. சரிங்க சார். மீதி ஆனா இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் EO ஃபார்ம், மோனாக்சைடு. இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் EO2 ஃபார்ம். அடுத்தது SiO சொல்லலாம், GeO சொல்லலாம், SnO, BbO. இந்த பக்கம் இருக்குவேன் CO2, SiO2, GeO2, SnO2, PbO2. சரி ரைட் எழுதிட்டேன். இப்ப இந்த இடத்துல இவனுக்கு மட்டும் நான் ஒரு பொட்டி போடுறேன். இவெல்லாமே அசிட்டிக் ஆசிட், அமில ஆக்சைடு, அசிட்டிக் ஆக்சைடு. இப்ப நான் கட்டம் போட்டவங்கள என்னது? அசிட்டிக். கீழே இருக்க இவன் கீழே வர 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 வந்து பேஸ் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இங்க அன்பார்ச்சுனேட்டா பேஸ் கிடைக்கல, அதனால எல்லாமே என்னவா இருக்கு? ஆம்போட்டரிக் நேச்சரா இருக்கு. ஆனா இதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ இருக்கு. வெறுமனே அப்ப நான் சொல்றது மட்டும் தான் வேல்யூ எல்லாம் கிடையாது. இதை விட எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ நிறைய இருக்கு. அதை நம்ம உட்காந்து தனியாக படிச்சிருக்க முடியாது, அது நமக்கு டைமும் கிடையாது. அப்ப இதுல கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டு அது கொஸ்டின்ல கேட்ட நம்ம எழுதிச்சுட்டு வந்துட்டாலே போதுமானது. நான் அடுத்து காணுங்க, ஹாலஜன்ஸோட எப்படி ரியாக்ஷன் பண்றானுங்க? சிம்பிள்மா. இந்த குரூப்ல 4 எலக்ட்ரான் எழக்கூடிய ஆளு இருக்காங்க, 2 எலக்ட்ரான் எழக்கூடிய ஆளு இருப்பாங்க. ஆனா ஹாலஜன் எப்பயுமே என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் தான் இழக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணா EX4 டெட்டரா ஹாலைட். EX4 என்ன அர்த்தம்? டெட்டரா ஹாலைட். இதை கிராஸ் பண்ணோம்னா EX2 டைஹாலைடு. அப்ப இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறது டைஹாலைடு. 2 காம்பவுண்ட்ஸ் வந்து ஹாலஜன்ஸோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட் சார், எல்லாம் ஓகே. ஸ்டெபிலிட்டி ஆர்டர் இப்போ நான் எழுதி போட்டேன். +4க்கு என்னது? டவுன் தி குரூப் டிக்ரீஸ், +2 டவுன் தி குரூப் இன்க்ரீஸ். அப்ப யாரு சார் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருப்பாங்க? லிசன்மா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெர்மானியம் +4ல தான் ஸ்டேபிளா இருக்கும் கம்பேரிங் டு +2. லைக் கேலியம், இந்த பக்கம் கேலியம் இருப்பான், அங்க ஜெர்மானியம் இருப்பான். கேலியத்தில் இதே பாயிண்ட் தான் சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டின் வந்து +4ல இருக்கும் கம்பேரிங் டு டின் 2+. அப்ப இந்த இடத்துல யார் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? டின். என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? +2.
+4 கடைசியா வந்து லெட் சார் லெட் எதுல சார் இருப்பான் +4 நோ 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 +2 இது மட்டும் தான் எக்ஸெப்ஷன் டியூ டு இன்னர்ட் பேர் எஃபெக்ட் இவன் மட்டும் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா பிபி வந்து +2ல மட்டும்தான் ஸ்டேபிளா இருக்கும் மத்தவங்க எல்லாம் +4ல ஸ்டேபிளா இருப்பாங்க இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் சரி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் தான் என்சிஆர்டியோட பழைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்தா கொடுத்துருப்பாங்க வேற எதுவும் கிடையாது சரி இதெல்லாம் நோட்டு மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டா போதும் கதை கேட்டா போதும் நான் பாயிண்ட் புரிஞ்சுங்க எப்படி வந்து போரான்ல டி ஆர்பிட்டால் கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2s 2p மட்டும் தான் இருக்கு 2dங்கிற கான்செப்ட் கிடையாது லைக்வைஸ் போரான் பக்கத்துல கூடிய கார்பனும் ரெண்டாவது பீரியட்ல வரா ரெண்டாவது வரிசையில் வரணும் அவங்ககிட்ட என்ன கிடையாது வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் கிடையாது பட் அது கீழே வரக்கூடிய சிலிக்கான் ஜெர்மானியம் டீன் லேட்டம்லாம் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் போட்டு இருக்கும் அதனால இவங்களுக்கு இந்த ஷேப் எல்லாம் பாசிபிள் என்னென்ன ஷேப்ஸ் ஆர் பாசிபிள் சிலிக்கான் 6 ஃப்ளூரின் கூட சேரும் ஆனா கார்பனால 6 ஃப்ளூரினோட சேர முடியாது ஏன்னா சிலிக்கானுக்கு என்ன இருக்கு வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கு அதே மாதிரி ஜெர்மானியமும் 6 குளோரினோட சேர முடியும் மேல 2- ஏன்னா அவங்ககிட்டயும் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கு டின்னும் 6 OH கூட சேர முடியும் எஸ் இவங்க எல்லாருமே எக்ஸிஸ்ட் ஃபார்ம் இவங்க எல்லாமே எக்ஸிஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்துல இவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் உலகத்துல இவங்க என்ன அர்த்தம் இருக்காங்கன்னு அர்த்தம் சரி சார் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்க எல்லாம் இருந்து என்ன சார் பிரயோஜனம் சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூரினை தாண்டி யாரு கூடயுமே 6 பாண்டை கிரியேட் பண்ண முடியல which means சிலிக்கான் குளோரினோட 6 பேர்த்தோட மிக்ஸ் பண்ண முடியல இட்ஸ் டஸ் நாட் ஃபார்ம் does not exist இதுக்கு ரீசன் வேக்கன்ட் டி ஆர்பிட்டால் நோ 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 குளோரின் பெருசா இருக்கான் அவ்வளவுதான் இதுக்கு காரணம் வந்து குளோரின் வந்து பெருசா இருக்கலாம் சார் போட்டு காட்டுறேன் பாருங்க நான் இங்க நல்லா பாத்துக்கணும் ஒரு சிலிக்கான் 6 ஃப்ளூரினோட சேர முடியுது காரணம் இது எக்ஸிஸ்ட் ஆகுது ஒன்றும் இல்லை சிலிக்கான் குட்டி சைஸா இருக்கனால 6 குட்டியான ஆளுங்களை என்ன பண்ண முடியுது இது கூட பாண்ட் கிரியேட் பண்ண முடியுது மேக் ஆக்டாஹெட்ரல் நாட் அ ப்ராப்ளம் பட் கம்பேரிங் டு இந்த இடத்துல Cl6 வரானா சும்மா ஃபார்முலா வேணா எழுத முடியும் ஆனா இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகல ஏன் எக்ஸிஸ்ட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா சிலிக்கான் குட்டி இருக்கா குளோரின் வந்து பெருசா இருக்கு அவ்வளவுதான் 4 குளோரின் தான் மேக்ஸிமம் ஏத்துக்க முடியுது அதுக்கு மேல பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாம இல்ல இடம் இல்ல இந்த இடத்துல என்ன கிடையாது இடம் இல்ல சோ இதுதான் பாயிண்ட் யாரால ஃபார்ம் பண்ண முடியாது இது நீட்ல கேட்கலாம் CSiCl6 அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது இல்ல அடுத்து இதே மாதிரி இன்னொருத்தனும் கிரியேட் ஆகுது இல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா BbI4 ஏன் சார் BbI4 ஆல்சோ டஸ் நாட் ரீசன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பேன் அசன் ரீசன்ல கேட்கலாம் எக்ஸிஸ்ட் டியூ டு இன்னர் பேர் எஃபெக்ட் அது என்ன சார் இன்னர் பேர் எஃபெக்ட் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் பிபி வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் Cl4ங்கிற வடிவத்தை ஏற்படுத்தும் ஆனா இது என்ன ஆகுது BbCl2 மாறிடும் இது பிரச்சனை இல்லை ஆனா இங்க என்ன சொல்றேன்னா BbI4ங்கிற ஃபார்மே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் எப்பவுமே என்னவா இருக்க ஆசைப்படுறான் +2 இருக்க ஆசைப்படுறான் இதுவுமே வாய்ப்பு இல்லை அன்ஸ்டேபிள் ஆனா இது ரொம்ப பெரிய சைஸ் I4 என்னது ரொம்ப பெரிய சைஸ் அதனால இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண முடியாது ஃபார்ம் ஆகவே முடியாது ஆனியானும் கேட்டியானும் ஈக்குவல் சைஸ் இருந்தா அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆக வாய்ப்பு கம்மி பாண்ட் கிரியேட் ஆகவே வாய்ப்பு கம்மி ஸோ அதனால இந்த ஃபார்ம் என்ன கிடையாது சரி ரைட் அடுத்த பாயிண்ட் எல்லா டெட்ராய் ஹேலைடும் கோவாலண்ட் கிரியேட் பண்ண முக்கியமான பாயிண்ட் எல்லாமே என்ன பண்ணுவோம் கோவாலண்ட் இன் நேச்சர் அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது ஷேர் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கு ஒருத்தனால டாமினண்டா என்னத்தோட எடுக்க முடியாது ஏன்னா இது ஷேரிங் மட்டும்தான் 2 பேருக்குமே சொந்தம் இந்த பக்கம் கார்பன் இருக்கா அந்த பக்கம் குளோரின் இருக்கான்னு நடுவில் ஒரு பாண்ட் இருக்குன்னா 2 பேருக்குமே எலக்ட்ரான் என்னது பொதுவாக தான் பகிர்ந்தப்படும் பட் இங்கேயும் கொடுத்துருக்கான் ஒரு எக்ஸப்ஷன் BbF4
அண்டு SnF4 இவங்க ரெண்டு பேரும் அயானிக்க போயிடுறாங்கம்மா. இதான் பாயிண்ட். ஏன் அயானா போறாங்க? சிம்பிள். இந்த BBL என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரத்துக்கு +4 ஆக்சிஜன்ல இருக்க முடியாது. இந்த இடத்துல டின் இருக்கான் பாத்தீங்களா, இவனுமே +4ங்கிறத அவ்வளவா விருப்பப்பட மாட்டான். அதனால இவங்க ரெண்டு பேர்லயுமே ஃபேவரட்டான சிச்சுவேஷன் இல்லை. அதனால யார் பண்ணிடுறாங்க, ஃப்ளூரின் டாமினண்டா என்ன பண்ணுது, எலக்ட்ரானை தான் சைடு இழுத்து வச்சுக்கும். ஃப்ளூரின் தன்னோட சைடு டாமினண்டா எலக்ட்ரான் வச்சுக்கோ. ஒரு சைடு தள்ளப்படுறதுனால இது என்னது ஆகுது, அயானிக் இன் நேச்சர். இது மட்டும்தான் அயானிக் இன் நேச்சர். இது எல்லாமே என்னது, கோவலன் இன் நேச்சர். சரி, ரைட்டு. கணக்கு கவனிக்கணும், ஏன்னா இதுலயுமே நிறைய கொஷின்ஸ் ஃப்ரேம் ஆகும். என்னென்ன ஃப்ரேம் ஆகும், கோவலண்டா வந்து என்ன சார் ஆகும், வாட்டர்ல வந்து கரையும். வாட்டர்ல கரையும், கவனிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SnCl4 இருக்கு. இது என்னது, டெட்ரா ஹேலைடு. டெட்ரா ஹேலைடு 4 ஹேலைடு வச்சிருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இவன் என்னது, நான் இது சொல்லி கொடுத்தது கோவலன் நேச்சர். அயானிக் நேச்சரும் தண்ணியில கரையும், ஏன்னா உப்பு தண்ணியில கரையாத என்ன, அது ப்ராப்ளம் இல்லை. இது என்ன சார் பண்ணுன்னா ஹைட்ரோலைஸ் ஆகுமானா எஸ் ஹைட்ரோலைஸ் ஆகும், டவுட் இல்லை. இப்போ CCl4 குரூப் 14 4 ஹாலஜன் டெட்ரா ஹேலைடு, சேம் கோவலன்ட் இன் நேச்சர் as usual, not hydrolyzed in water. அவ்வளவுதான். இங்க எக்ஸெப்ஷன் கிரியேட் ஆகிது. ஏன் சார் CCl4 அவனு கோவலன் தானே, அப்ப ஏன் தண்ணியில கரைய மாட்டேங்கிறான்? there is a reason. இப்ப நான் வந்து CCl4 வரைகிறேன் அப்படின்னா, இதுவே SnCl4 வரைகிறேன்னா, இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சு, இவங்கிட்ட என்ன இருக்கு, வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கு. அதனால வாட்டரால் என்ன பண்ண முடியும், என்டர் ஆக முடியும். இந்த இடத்துல வாட்டர் உள்ளேயே வர முடியாது. இதுவே என்னது, சாட்டிஸ்ஃபைடு தான். கார்பன் என்ன பண்ண முடியாது, இதுவே சாட்டிஸ்ஃபைடு தான். சார் அப்பயுமே அதனால ரியாக்ஷன் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும். பட் ஆனா அதுக்கு நீங்க பர்ஃபெக்டான ரியேஜன் யூஸ் பண்ணணும். ரியேஜன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாது, CCl4 என்ன பண்ண முடியாது, வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்க சார். அடுத்து வாட்டரோட டைரக்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, தனிப்பட்ட ரீதியில தண்ணியோட எப்படி ரியாக்ட் பண்ணுது, கணக்கு கவனிங்க. கார்பன் சிலிகான் ஜெர்மானியம், கார்பன் சிலிகான் ஜெர்மானியம் வாட்டரோட ரியாக்ஷன் தனிப்பட்ட ரீதியில பண்றது இல்லை. தனிப்பட்ட ரீதியில என்ன பண்றது இல்ல, கார்பன் சிலிகான் ஜெர்மானியம் என்ன பண்றது இல்ல, ரியாக்ஷன் பண்றது இல்லை. ஓகே, ரீசன் என்ன சார், ஜாயிண்ட் கோவாலன்சி. என்ன சார் ஜாயிண்ட் கோவாலன்ட் அப்படின்னா, கார்பன் கார்பன் என்ன பண்ண முடியும், கேட்டனேஷன் காட்ட முடியும். அவங்களும் என்ன பண்ணிக்க முடியும், எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ தட் அவன் என்ன பண்ண மாட்டான், வாட்டரோட ஜெனரலா ரியாக்ட் பண்ண மாட்டான். முன்னாடி சொன்னது CCl4 அது வேற. பட் இந்த கார்பன் கார்பனால என்ன பண்ண முடியாது, வாட்டரோட ரியாக்ட் பண்ணிக்க முடியாது. கார்பன் கார்பன் என்ன பண்ண முடியாது சமீர், வாட்டரோட ரியாக்ட் பண்ணிக்காது. காரணம் ரெண்டு பேரும் சகப்பிணைப்புல இருக்காங்க, அவங்களுடைய ஜாயிண்டா இருக்காங்க. நெக்ஸ்ட், அப்ப எப்படி சார் பண்ண முடியும்னா, டின்னை மட்டும் பண்ண முடியும். எப்பன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில கிடையாது, தண்ணியை சூடாக்கி நீராவி பண்றது மூலமா பண்ணா என்ன சார் கிடைக்குது, SnO2. வாட்டரோட ரியாக்ட் பண்ணா SnO2 என்ன வெளியே போகுது, 2 டைம் H2, அது பேலன்ஸ். அதை விட H2 வெளியே போகுது. நான் சொன்னேன் H2 வெளியே போகக்கூடிய ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியாது, சட்டில்ட்டா கேட்பான். சரி, அடுத்தது லெட்டு வாட்டரோட ரியாக்ட் பண்றான், லெட்டு வாட்டரோட ரியாக்ட் பண்றான். ஸோ என்ன கிடைக்குது, நோ ரியாக்ஷன். என்ன சார் நடக்குது, இது வந்து இம்பார்ட்டன்டான ரீசன். ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகுது, ஒண்ணு இல்லை. இப்போ வந்து லெட் இருக்கு அப்படின்னா, we have lead pot, வாட்டர் வந்து வருது. பிஃபோர் தட் இது ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணி BbO2 கிரியேட் பண்ணிக்கும். சுத்தி என்ன பண்ணிக்கும், BbO2 லைக் Al2O3, லைக் Al2O3 இது BbO2 கிரியேட் பண்ணி என்ன பண்ணுது, தன்னை சுத்தி ஒரு லேயரை கிரியேட் பண்ணிக்குது. ஸோ தட் வாட்டரால் என்ன பண்ண முடியாது, இந்த லெட்டோட ரியாக்ட் பண்ண முடியாது. இந்த வாட்டரால் என்ன பண்ண முடியாது, BbO என்ன பண்ண முடியாது, வாட்டரோட ரியாக்ட் பண்ண முடியாது. சரி,
H2O என்ன பண்ண முடியாது, லெட்டோட லெட்டோட ரியாக்ட் பண்ண முடியாது. அதுதான் இந்த லைன்ல கொடுத்துருக்காங்கல்ல, பிபி H2O என்ன பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. ப்ராப்பரா நோட்ஸ் எழுதிக்கங்க. நான் அந்த சாஃப்ட் லெட்டருக்கு மேல எழுதி போட்டிருக்கேன்னா நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எழுதுனா புரியாது. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மொபைல்ல தெரியுது இல்ல, கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். பட் முக்கியமான பாயிண்ட்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். தெரியல அப்புறம் கூட வந்து கேளுங்க, தேவையில்லாத பாயிண்ட் ஸ்கிப் பண்ணிங்க, முக்கியம் எழுதி போட்டுறேன். கடைசி கொடுத்துறோம் பாருங்க, அதுதான் CCl4 நோ ஹைட்ராலைட்ஸ். CCl4 என்ன பண்ண முடியாது, நீர்ல கரையக்கூடிய தன்மை அது கிடையாது. ஏன் சார், டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்கண்ட் d ஆர்பிட்டால். ரீசன் எங்க சார் யூஸ் ஆகும், அசசன் ரீசன்ல யூஸ் ஆகும். இது நடக்கல அசசன், அதுக்கு ஒரு ரீசன் கொடுப்பான் பாத்துக்கங்க, இல்ல வேற ஒரு ரீசன் கொடுத்துட்டு கன்ஃபியூஷன் பண்ணுவோம். ரெண்டுல தான் ஒண்ணு வரும். தண்ணி கொடுக்குமா, அரே பாய். அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே பார்த்துக்கலாம். இதெல்லாம் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சிலிசிலிக் ஆசிட். இப்போ பாருங்க, Cl4 வந்து கோவலன்ட் நேச்சர். ஸோ கோவலன்ட் நேச்சர், நோ எக்ஸப்ஷன், வேக்கண்ட் d ஆர்பிட்டால் இருக்கு. அதனால யார் கூட ரியாக்ட் பண்ணுவோம், வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். 4 குளோரின் 4 வாட்டரோட ரியாக்ட் பண்ணி இந்த குளோரின் எல்லாம் ஓடி போயிடும். இந்த குளோரின் எல்லாம் ஓடி போயிட்டு OH 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 SiOH 4 முறை. இதுக்கு பேர் தான் சிலிசிக் அமிலம், சிலிசிலிக் அமிலம், சிலிசிக் ஆசிட். 4 HCl எங்க சார் வந்துச்சுன்னா இதுல கூடிய H+ என்ன ஆயிடும், இந்த Cl ஓட ஓடி HCl வெளியே போயிடும். இது ஏன் நடக்குது, ஏன்னா இதுல என்ன இருக்கு, வேக்கண்ட் d ஆர்பிட்டால் இருக்குக்கண்ணா, புரிஞ்சுக்கணும். மறுபடியும் கூட சொல்றேன், கவனிங்க. SiCl4 and GCl4 சிலிக்கான் டெட்டரா குளோரைட் ஜெர்மானியம் டெட்டரா குளோரைடால ஹைட்ராலைஸ் பண்ண முடியும். ஹைட்ராலைஸ் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். பட் யாரால பண்ண முடியாது, CCl4ஆல பண்ண முடியாது. ரைட், அவ்வளவுதான். ஸோ இந்த ரியாக்ஷன் மட்டும் பார்த்துக்கணும். சிலிசிக் அமிலம் மட்டும் என்ன ஃபார்ம்னு பார்த்துட்டா போதும். அப்பெல்லாம் இன்னுமே நிறைய ஃபார்ம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட சில பிஹேவியர் மட்டும் பார்த்துக்கணும். அனாமலஸ் பிஹேவியர் அப்படின்னா மற்றவங்க வந்து முரண்பட்ட ஒரு பண்பு. யாருக்கு, இங்க ஆளு கார்பன். ஃபர்ஸ்ட் வந்து இவன் என்னவா இருக்கான், சின்ன சைஸ், மற்றவங்களுக்கு கம்பேர் பண்றப்போ ஸ்மால் சைஸ் யாருக்கு, கார்பனுக்கு. அதனாலே இவனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அந்த குரூப்ல ரொம்ப ரொம்ப அதிகம். மொத்த பீரியட் டேபிள்ல ஃப்ளோரின் அதிகம். அந்த குரூப்ல 2.5 இல்ல 2.5 கார்பன் என்ன பண்றான், ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியா நிக்கிறான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்கிட்ட எலக்ட்ரான் பிடுங்க முடியாது, ஏன்னா இவனே எலக்ட்ரானை விரும்புவான். தாண்டி இவங்கிட்ட எலக்ட்ரானை பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஆனாலும் கார்பன் 4+ இருக்கும். கார்பன்ல 4+ ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்குதான் செய்யுது, ஆனா அதை நீங்க பார்க்க தேவை கிடையாது. ஸோ அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மையும் அதிகம், அயனியாக்கும் ஆற்றலும் அதிகம். அதே மாதிரி இதுல என்ன கிடையாது, வேக்கண்ட் d ஆர்பிட்டால் கிடையாது. மேக்சிமம் கோவாலன்ஸ், அதிகபட்சம் எத்தனை பாண்டு கிரியேட் பண்ண முடியும், 4 பாண்டு. பட் 3 பாண்டு கிரியேட் பண்ணி ஒரு மைனஸ் மேல ஏத்திக்கிறது, இதெல்லாம் வந்து கார்பனை பத்தி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய பார்த்துட்டோம். அதோட ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் கார்பனோட பாயிண்ட். இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரி, ரைட்டு. கவனிங்க, இதுல கூடிய பாயிண்ட்ஸ் நான் முக்கியமானது மட்டும் டக்கு டக்குன்னு முடிக்கிறேன் பாருங்க. ஒரு கார்பனால p பாண்டை சுலபமா கிரியேட் பண்ண முடியும். நீட்ல வந்து p/d சொல்லுவான். இதுல d ஆர்பிட்டாலே கிடையாது. அப்ப இதுல மட்டும் தான் கிரியேட் பண்ணுவோம், p/p பாண்டை மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். யாரு கூட, தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஆளோட, இல்லையா ட்ரிபிள் பாண்ட் வச்சு தன்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஆளோட, இல்லையா ஆக்சிஜனோட, இல்லையா சல்பரோட, இல்லையா நைட்ரஜனோட. இந்த பக்கம் இருக்கும் p5 தான், இவனும் p5 தான். ஸோ p/p பாண்டை இவனால கிரியேட் பண்ண முடியும். யாரால முடியும்னா கார்பனால ஈஸியா முடியும், அதுதான் அதிகமா எக்ஸிஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். கார்பனால என்ன பண்ண முடியும், ஒரு ரிங் ஷேப் கிரியேட் பண்ண முடியும், லைக் அ பென்சீன். இதால என்ன பண்ண முடியும், கோவலன்ட் பாண்டை அழகா கிரியேட் பண்ண முடியும். காரணம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எலக்ட்ரானுக்கு இன்னொரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி இது 8 எலக்ட்ரான் வச்சு ஃபுல் பண்ணிக்கும். தன்னோட செல்ஃபை இது கிரியேட் பண்ணிக்கும். அதுக்கு பேரு
கேட்டனேஷன் மொத்த பீரியாடிக் டேபிள் ஹையஸ்ட் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி காட்டக்கூடிய ஆள்ல இவன் தான் நம்பர் 1 இந்த பீரியாடிக் டேபிள் மறுபடி புரிஞ்சுங்க. ஏன்னா இப்படி கேட்டனேஷன் காட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்டேபிளா இருக்கக்கூடிய இவன் மட்டும்தான். டவுன் த குரூப் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், அதனால கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டியும் டிக்ரீஸ், which means மேல இருக்கிற கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கீழே வர வர கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி கம்மி. This is clearly seen in the form of bond enthalpy value. இது பிரச்சனை இல்லை, அதை கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இது என்னது? கார்பன் கார்பன் கேட்டனேஷன், சிலிக்கான் சிலிக்கான் கேட்டனேஷன், ஜெர்மானியம் ஜெர்மானியம் கேட்டனேஷன், டின் டின் கேட்டனேஷன். இப்போ இந்த கார்பன் கார்பன் தான் சூப்பரான கேட்டனேஷன். காரணம் இதோட பாண்டு ஸ்ட்ராங் பாண்டு. அப்ப இதை உடைக்கிறதுக்கான கொடுக்கக்கூடிய பாண்ட் என்தால்பி பிணைப்பு ஆற்றலுங்கிறதும் அதிகம் தானே, பிணைப்பு ஆற்றலும் அதிகமாக தானே இருக்கணும். அப்ப கார்பன் கார்பன் நடுவில் என்னக்கண்ணா பிணைப்பு ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகம். யாரோட கம்பேர் பண்றப்போ? லைக் சிலிகான் சிலிகான், ஜெர்மானியம் ஜெர்மானியம், டின் டின். அப்ப ஆர்டர் வந்து யாருக்கு அதிகம்? கார்பன், அதுக்கப்புறம் சிலிகான், ஜெர்மானியத்துக்கும் டின்னுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ஜெர்மானியத்து டின்னுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ரைட், இது கொஸ்டின்ஸ் தான். என்ன சார் கொஸ்டின்? இங்க கொடுத்திருக்க ஃபார்ம்ல ஒருத்தனால ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. யாரால? SiCl4, SnCl4, CCl4, BbCl4, CCl4 பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஒரு காம்பவுண்ட் A இருக்கான், யூஸ்டு டு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா இருக்கான், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா இருக்கான். அது போக அமார்பிக் ஆக்சைடாவும் அவனால இருக்க முடியுதான். என்னவா இருக்கு? அமார்பிக் ஆக்சைடாவும் இருக்க முடியுதான். த பார்ட் ஆஃப் லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, அதாவது பேட்டரி லெட் வச்சிருக்கக்கூடிய பேட்டரியிலும் இருக்க முடியுதான். அந்த காம்பவுண்ட் யாரு? காம்பவுண்ட் யாரு? BbO, BbO2, BbSO4, Bb3O4. நல்லா புரிஞ்சுங்க. இதுல வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கேட்கறான், நம்மளே இது நடத்தினதுதான். யாரா இருப்பா? BbO2. ஏன்னா இவன் வந்து -2 -2, அதனால இது +4. இவன் தான் 2 எலக்ட்ரான் அலக்க ட்ரை பண்ணுவோம். அப்புறம் ஏன் மற்றவங்களாம் வர மாட்டாங்க? நீங்க அதை போட்டு பார்த்துக்கங்க, போட்டு பாருங்க. புரியலன்னா சொல்லுங்க, தனியாக நடத்திக்கிறேன். தனியாக அதுக்கப்புறம் கேட்டு கூட தெரிஞ்சுக்கங்க. ஆன்சர் பண்றது இல்லை, அது சைட்ல கூடியது ஏன் வராதுங்கிற ஆன்சர்ஸ் நீங்க திங்க் பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. சாப்பிட்றப்ப, தூங்குறப்ப, நடக்கிறப்ப புரியும். குரூப் 14 எலமெண்டோட கேட்டனேஷன் ஆர்டர் கேட்டிருக்கான், அதே ஆர்டர் தான் போட்டுக்கங்க. குரூப் 14 வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி உருவத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த சாய்ஸ்ல இருக்கிறத பார்த்து நீங்க போட்டுக்கங்க. அதாவது சிலிக்கான் F6 இல்ல சிலிக்கான் Cl6. சிலிக்கான் Cl6 உருவாகாது. காரணம் குளோரினோட பெரிய சைஸ். The element that shows greater ability to form p pi bond. p pi bond வந்து யார் நல்ல ப்ராப்பர்ட்டி காட்டுவா? கார்பன் காட்டும். ஸோ இது வந்து அப்படியே நமக்கு இந்த மாதிரி தான், இது மாறி மாறி வரும். ரைட்டு, இது வந்து 2024 JE. இப்போ பாருங்க, கேள்வி ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நீங்க திங்க் பண்ணணும். இது நான் எது வந்து செமிகண்டக்டர் கிடையாதுங்கிறான், எது குறைக்கடத்தி அல்ல. ஃபர்ஸ்ட் குறைக்கடத்தி நடத்துறப்போ உங்களுக்கு புரியும். குறைக்கடத்தில வந்து நான் அதிகமாக நடத்தக்கூடியது ஜெர்மானியம், சிலிக்கான், இது ரெண்டும் நடத்துவேன். நல்லா புரிஞ்சுங்க. இது ரெண்டுமே நீங்க அதில் பார்ப்பீங்க. அதனால இவங்க 2 பேர் என்னது செமிகண்டக்டர்னு சொல்லிட்டு அலுமினியம் தூக்கிடலாம். அவன் எது கிடையாதுன்னு கேட்கிறான். காப்பர் ஆக்சைடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிராஃபைட்னு ஒரு ஆள் இருக்கு. இதுல எப்படி சார் சூஸ் பண்றது? ஆனா செமிகண்டக்டர் அப்படின்னா குறைக்கடத்தி, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கொடுத்தா மின்சாரத்தை கடத்தும். அது ஏன் அதெல்லாம் நடத்துறப்ப சொல்றேன். ஆனா கிராஃபைட் அப்படி கிடையாது. அவன் எப்பயுமே மின்சாரத்தையும் கடத்துவான், அதே மாதிரி வெப்பத்தையும் கடத்துவான். இது நல்ல வந்து கண்டக்டர். கிராஃபைட்டை பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாம். ஸோ இது பழைய NCERT-ல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவன்கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் நிறைய இருக்கும், கிராஃபைட் கிட்ட ஃப்ரீ எலக்ட்ரான் நிறைய இருக்கும். அதனால இவன் செமிகண்டக்டர் கிடையாது, கண்டக்டர். இந்த அளவு தெரிய வேண்டியது. காப்பர் ஆக்சைடு இதே புக்ல இருக்கான்னு பாருங்க, எங்கேயாவது காப்பர் ஆக்சைடு வந்து செமிகண்டக்டரான மென்ஷன் பண்ணியிருக்கானு பாருங்க. பட் ஆனால் இவனோட லாங்குவேஜ் படி இது என்னது? இது ஒரு செமி கண்டக்டர். சார் ஆன்சர் பண்ண முடியுமானா கிராஃபைட்டை பத்தி கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும். நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் என்னது இந்த டாபிக்ல அட்டன் பண்ண முடியும். கிராஃபைட் யாரும் இல்லை, கார்பனோட ஒரு அல்லோட்ரோப் ஃபார்ம். கார்பன் வந்து கரியா இருந்துச்சுன்னா அதுதான் கிராஃபைட். நீங்க பென்சில் எழுதுறீங்கல்ல, அந்த பென்சில் முனையில இருக்கிறது நத்திங் பட் கிராஃபைட். ஆனா அது எக்ஸாக்ட் கிராஃபைட் கிடையாது. அதை 2 லேயரா உடைக்கணும்.
அந்த லேயரை உடைச்சோம்னா யூ கெட் த கிராஃபைட். அண்ட் இதுல இருந்து இதுவும் இருக்கும். கார்பன் வந்து டைமண்டாகவும் இருக்கும். ஏன்னா கரிதான் இந்த மண்ணுக்குள்ள போய் பல அழுத்தம் பல இதுகளை உட்பட்டு என்னவா மாறுது, வைரமா மாறுது. ஸோ கிராஃபைட், டைமண்ட், புல்லுரின், பல்க் மினிஸ்டர் புல்லுரின்னு சொல்லுவாங்க. சரி, நிறைய ஃபார்ம் இருக்கு கார்பனுக்கு. அதுல வந்து கிராஃபைட் வந்து நல்லபடியா மின்சாரத்தை கடத்தும். அதனால அது செமி கண்டக்டர்ல அது குட் கண்டக்டர். ரைட்டு, இதெல்லாம் நீங்க போட்டுக்கங்க. எது ஆக்சிடைசிங் ஏஜென்டா பிஹேவ் ஆகுது, எத்தனை பேருன்னு கேட்கறான், எவனு கேட்கல. என்னன்னு கொடுத்துருக்கானா கவனிக்கணும். tin 4+, tin 2+, bb 2+, tl 3+, bb 4+, t+. கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ரெடக்ஷனுக்கு இன்வால்வ் ஆவாங்க. ரெடக்ஷனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கெயின் பண்ண. அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நதிங் பட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். புரியாச்சா? ரைட். யார் எலக்ட்ரான் கெயின் பண்ணுவாங்க? tin 4+ல ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? tin ஸ்டேபிள் தான். ஏன்னா அந்த குரூப்ல யாரு மட்டும் தான் 4+ வர மாட்டான், லெட் வர மாட்டான். அப்ப இவனுக்கு எலக்ட்ரான் தேவையில்லை. Sn2+ ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? அன்ஸ்டேபிள். அப்ப இவன் என்ன பண்ணுனா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வாங்கிச்சுன்னா 0 ஆயிரும். கொடுத்தாதான் என்ன ஆகும்? 4+ ஆகும். இங்க குழம்பிடக்கூடாது. டின் வந்து 4+ ஆகணும்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணக்கூடாது, தனக்குள்ள எலக்ட்ரானை கொடுக்கணும். அப்ப இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப இவனும் இல்ல, அவன் ஆக்சிஜன் ஏஜென்ட் தான் கேட்கறான். BbO2 ஸ்டேபிள், அப்ப இவனும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். தாலியம் 3+, தாலியம் என்ன பண்ணுவோம்? 3+. ஆனா இவன் என்னவா இருக்கணும்? 1+ ஆகணும். அப்ப இவன் என்ன பண்ணுவான்? எலக்ட்ரானை கெயின் பண்ண எலக்ட்ரான் என்ன இந்த பிளஸ் என்ன குறைஞ்சிட்டே வரும். அப்ப இவன் என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சோ தட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மெமரி பண்ணக்கூடாது, கான்செப்ட் புரிஞ்சு ட்ரை பண்ணாது, சின்ன கான்செப்ட் தான். அது வந்து Bb4+, Bb2+ இருக்கா? அப்ப எலக்ட்ரான் யார்ட்டே என்ன பண்ணுவோம்? வாங்க ட்ரை பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது ஸ்டேபிள் தூக்கிடலாம். அப்ப எத்தனை ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு? 2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு. 2 ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கு. அடுத்து பாருங்க ஸ்டேட்மெண்ட். SiO2, GeO2 are acidic. அது செக் பண்ணி பாத்துக்கம்மா. SNO, BbO are amphoteric. அது உண்மையிலே நாங்க செக் பண்ணிக்கங்க, நான் தெரியல, அது நீங்க படிக்கணும். அது எழுதி கொடுத்தாச்சு. அடுத்தது alloteric form of carbon are due to the property of catenation of p-pi d-pi bond. இது எனக்கு ஷோரா தெரியுது வந்து தப்பு. இது வந்து அந்த பாக்ஸ் படிச்சு செக் பண்ணி பாத்துக்கங்க. அகைன் அதான் கேட்டிருக்கான். குரூப் 14ல யார் யாரு ஆம்போட்டெரிக் நேச்சர், கீழே இருக்கக்கூடிய ஆம்போட்டெரிக் நினைக்கிறேன், அதை செக் பண்ணி பாத்துக்கங்க. அதை பாத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். எலக்ட்ரோநெகட்டிவ் ஆஃப் 14 குரூப் elements from silicon to lead gradually decrease. பாருங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நேச்சர் எடுத்துக்கிறேன், சிலிக்கான் டு லெட். சிலிக்கான் மேல இருக்கு, லெட் வந்து கீழே இருக்கு. இது வந்து கிராஜுவலி டிக்ரீஸ்ன்னு சொல்றான். எஸ், டாப் டு பாட்டம் நமக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். சிமிலர் இருக்கா என்ன? யார் யாருக்கு இருக்கு? டின் சிலி ஜெர்மனுக்கு இருக்கா? சிலி அவங்ககிட்ட ஒரே மாதிரியா இருக்கு ஆல்டர்னேட்டிவிட்டி. ஆர்டர் எழுதி போட்டேன்னா அது டைம் செக் பண்ணி பாத்தீங்க. என்ன ஆர்டர் எழுதி போட்டேன்? இங்க என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் தான், ஆனா கிராஜுவலி எல்லாம் கிடையாது. இங்க என்ன ஆகுது? சிமிலர் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் தப்பு, அதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு டக்குன்னு பாக்குறப்ப கரெக்டுங்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த கிராஜுவலிங்கிற வேர்டெல்லாம் கேட்டா நார்மலா டிக்ரீஸ்னே கொடுக்கலாம். கிராஜுவலினா அப்புறம் ஏதோ ஒன்று அதுல இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல இங்க படிச்சுட்டு போகணும். அதுங்க நம்பர் அப்படியே ரிவிஷன் பண்ணி மண்டையில் ஏற்றிட்டு போகணும். அது பண்ணாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் அணுக முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த ஆர்டரை படிக்கணும். ஆர்டரை படிச்சதுக்கு அப்புறம் இந்த கிராஜுவலிக்கு என்ன மீனிங் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தோம் அந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. அதெல்லாம் இல்லாம போய் கடைன்னு இந்த கொஸ்டினை பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை, அது கரெக்டுன்னு தான் போடுவீங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சார் ராங். குரூப் 14 நான் மெட்டாலிக், மெட்டாலிக் ஆஸ் வெல் அஸ் மெட்டலாய்ட் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்குறாங்க.
மெட்டாலிக், நான் மெட்டாலிக், மெட்டலாய்டு, நான் மெட்டல், சரி மெட்டலிக் இருக்கு. கார்பன் குரூப் 14 மெட்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. யாருமே மெட்டல் இல்ல, சாஃப்ட் மெட்டல் தான் இருக்கே தவிர மெட்டல் கிடையாது. சாஃப்ட் மெட்டலா இருக்கிறதுனால செக் பண்ணிக்கலாம். சரி இது போன வருஷம் தானே, செக் பண்ணிக்கிறேன். ரெட் மெட்டலா வராது, ஈயம் தானே. சரி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி ரைட். இது வந்து குரூப் 15. ரைட், அது ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு குரூப் 15 ஆல்ரெடி நான் நிறைய பண்ணிட்டேன். ஸோ அதே ஒரு டைம் வேகமாக ரீகால் பண்ணிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு குரூப் 16, 17, 18. 17, 18 அரை மணி நேரம் போகுது. அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் கிடையாது. ஏன்னா இது டோட்டலாகவே இந்த போர்ஷன் ரெடியூஸ்டு போர்ஷன். இப்போ நடத்திட்டு எல்லாமே ரெடியூஸ் தான். நீங்கள் புக்கில் அதை பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்தல அதெல்லாம் வராது. உங்கள் மனசாந்திக்காக போட்டு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதனால ஞாபகம் வச்சுருக்கோம். ரைட்டா? சரி ரைட்டு. ஃபைனலாக எங்கே செக் பண்ணலான்னா இதெல்லாம் படிச்சுட்டு ஜெய் வரும் ஏப்ரல் மந்தில். அதில் ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா ஓகே, நீட்லி உங்களால் பண்ண முடியும்னு அர்த்தம். கிளியரா? சரி சாப்பிடலாம். யாருமே சாப்பிடுவாங்க. சரி சாப்பிட போகலாம். இதோட பிடிஎஃப் நான் தரேன். முன்னாடி பிடிஎஃப்ல இது பாகம் இருக்கும், எழுதுனது இருக்காது. அடுத்ததுல தரேன். 15 முடிச்சு தரேன். சரி சாப்பிட போலாமா? நான் போன் பண்ணிடுங்க.